ஃபுல்லாகவே ஒரு கம்ப்ளீட் மேக் ஓவர் ஒன்று பண்ண போகிறேன். அஞ்சலி 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 பூ உங்க மூஞ்ச காமிச்சு பயம்பூர்த்தி 300 குழந்தைங்க சோறு ஊட்டலாம். ஹாய் ஹலோ வெல்கம் டு மிலா பேபி கேர்ள். இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். எனக்கு வந்து எப்போவுமே ஒரு லேக் ஒன்று இருந்துகிட்டே இருக்குது. லைக் ஷூட்டிங் போகிறேன், ஸ்டைலிங் பண்ணுறாங்க, ஹேர்லாம் டேமேஜ் ஆகிட்டே இருக்குது. ஆனால் லைக் டெய்லி ஸ்டைல் பண்ணி தான் ஆகணும், வேறு லைக் ஆப்ஷனே இல்லை எனக்கு. ஸோ ஹேர் எக்ஸ்டென்ஷன் இருக்குது, லைக் நாங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வைக்கிற மாதிரி இருக்கும். பட் இது வந்து பெர்மனெண்ட். ஸோ லைக் 3 monthsக்கு அப்புறம் இதை நம்ம எடுத்துடலாம் வெளியில். அப்படி இல்லைனா நம்ம முடி வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம இது வெளியில் எடுத்துடலாம். ஸோ அப்படி ஒன்று இதை நான் ரெகுலராக பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போது எனக்கு லைக் சுத்தமாக டைம் இல்லாதனால அப்படியே நான் ஸ்கிப் பண்ணி வச்சுருந்தேன். இப்போது ஐ ஹாவ் அ வீக் டைம் ஆஃப். ஸோ இந்த டைமோட நான் லைக் யூட்டிலைஸ் பண்ணலான்னு. அதுவும் இல்லாமல் லாங்காக இருக்கும், ஸோ செம்ம அழகாக இருக்கும். ஸோ அதுதான் இன்றைக்கி பண்ண போகிறோம். அண்ட் திஸ் இஸ் மை ஃப்ரெண்ட் ஸ்டுடியோ. ஸோ இன்றைக்கி இது என் ஃப்ரெண்டு பியூட்டிஃபுல்லாக பண்ணி காமிக்க போகிறாரு. அவரோட ஸ்டுடியோவில் தான் நான் பண்ண போகிறேன். ஸோ கம் லெட்ஸ் see. How are you? I'm good. How are you? I'm very good, thank Finally, you. ஸ்டுடியோக்கு வந்தாச்சு. வந்தாச்சு. என்னென்னமோ கொஸ்டின்லாம் கேட்டீங்க. இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா. எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருந்துச்சு. ஏன்னா எனக்கு ஒண்ணுமே புரியவே இல்லை. ஓகேவா? ஆனா இந்த தடவை எனக்கு ஃபிக்ஸ் பண்ணணும், எனக்கு பிடிச்ச மாதிரியும் வரணும். ஸோ அதனால தான் நான் பாதி நேரம் பேசுகிறேன், அப்புறம் பேசுகிறேன்ற. நீங்கள் பிஸியாக இருக்கீங்க, மாற்றி மாற்றி ஆகிட்டு இருந்தா சரி ஸ்டுடியோக்கே வந்து இன்னைக்கு பண்ணிடலான்ட்டு. ஸோ இன்னைக்கு நம்ம பியூட்டிஃபுல்லாக கலர் பண்ண போகிறோம். ஓகே. அண்ட் ஐ எம் கிவிங் எவ்ரிதிங் டு யூ. ஃபர்ஸ்ட் கிளாஸாக மாற்றிடலாம். எஸ். ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அஃப்கோர்ஸ். இது என்னது இது? இது வந்து கட்டிங் கேப். ஓகே. அதாவது you are already a wonder woman. எது? Now I'm going to make you a super woman. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசக்கூடாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? In order to not mess up your hair. இப்போ கண்டிப்பா blonde பண்ணும்போது நம்ம Dress மேல படும் இல்லையா? ஓகே. படக்கூடாதுன்றதுக்காக I give you a super woman. நான் பாருங்க மதர் தெரேசா மாதிரி இருக்கேன். நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பியூட்டிஃபுல். ஸோ இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்க? நான் ஃபர்ஸ்ட் ஒரு 4 செக்ஷன் எடுத்து உங்க ஹேர் ப்ரீலைட் பண்ண போறேன். இப்போ ப்ரௌனா இருக்கு. இந்த ப்ரௌனா இருக்க கலரை கொஞ்சம் ஒரு பேல் எல்லோவா மாத்திட்டு அதுக்கு மேல நம்ம கலர் டெபாசிட் பண்ண போறோம். ஓகே. அப்ப we will get the surpriseful color. ஓகே, பியூட்டிஃபுல். ஸோ இப்போ லைக் ஃபுல் சர்ப்ரைஸ் கொடுத்துரு உங்ககிட்டயே. ஓகே, டன். கம் ஹியர். வாட் இஸ் யுவர் நேம்? வணக்கம். ஹாய். என் நேம் செலீனா. யுவர் பியூட்டிஃபுல் ஸ்கின் இஸ் ஷைனிங். ஸோ என்னை பார்த்துருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? You don't know where you see me, because நான் என்ன பார்த்தது இல்லை. காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான். இப்போ நான் எப்படி தெரியுமா இருக்கேன்? அஞ்சலி அஞ்சலி அஞ்சலி. என் வாழ்க்கையில் இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும், எனக்கே தெரியல. ஸோ இப்போ நான் உங்ககிட்ட என்ன கேட்டிருக்கேன்னா, ஒட்டுமொத்த கலர்லேருந்து எல்லாமே வேறு மேக் ஓவராக இருக்கணுன்றதுக்காக டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறாங்க. நாட் லைக் பிஃபோர். நான் இது வரைக்கும் ரூட்டை டச் பண்ணதே இல்லை. ஏற்கனவே இருக்கிறது தம் தூண்டு, இது எதுவும் போயிடக்கூடாதுன்னு நான் எப்பவுமே ரூட்டை டச் பண்ண மாட்டேன். பட் இந்த தடவை லைக் ஃபுல்லாகவே ஒரு கம்ப்ளீட் மேக் ஓவர் ஒன்று பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து சூப் மிக்ஸ் பண்ணுறாங்க. mixing and this is the pre-lightener flex pre-lightener. அதாவது உங்க ஹேரை டேமேஜ் பண்ணாம பாதிக்காம pre-light பண்ணக்கூடிய ஒரு ஏஜென்ட். ஓகே. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து ஹேருக்கு வந்து ப்ரீலைட் பண்ணுறீங்க ஹேரை. பியூட்டிஃபுல். ஸோ இதுக்கு அடியில் வந்து ஃபாயில் வைக்கிறீங்க. ஃபாயில் வந்து இதுக்கு ஜஸ்ட் அந்த ப்ராசஸ் வந்து ஃபாஸ்டா பண்றதுக்கு. இந்த ஹீட் வந்து ஸ்ப்ரெட் ஆகும் இல்லையா? சோ அப்போ வந்து ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா அதுக்காக இன்னும் ஃபாஸ்ட்டாக கலர் வரணும்னு சொல்கிறதுக்காக இந்த ஹேர் ட்ரையர்லாம் போட்டு அதை சூடாக்குறாங்களே, அதெல்லாம் என்னது அது? அதுதான் பண்ணக்கூடாது. நம்ம எல்லாம் பண்ணுறோம். நான் நிறைய சலூனில் பார்த்துருக்கேன். சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஃபாயில் பேப்பர் போட்டுட்டு அது மேலே ஹீட் வச்ச உடனே ப்ராசஸ் ஃபாஸ்ட்டாக நடக்கும். கண்டிப்பாக ப்ராசஸ் வந்து நடக்கும், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அந்த ப்ராசஸ் நடக்கும்போது என்ன ஆகும்னா, நான் ஃபாஸ்ட்டாக ஒரு சூடு வச்சு ஒரு ஹேரை வந்து நான் ஃபாஸ்ட்டாக பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய ப்ராடக்ட் டிஸ்போஸ் ஆகும். அந்த இடத்துல ப்ராடக்ட் இருக்காது. இங்க மேல கீழே ஃபார்ம்ல இருக்கும். நான் ஒரு பாலியாஜ் மாதிரி ஒரு ஆர்ட் ஒர்க் பண்ணும்போது அது கரெக்டா அந்த இடத்துல நிக்கணும். அந்த ப்ராடக்ட் மாறிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல மட்டும் பேஸா வரும். அந்த பேட்ச் எதனால வருதுன்னா இந்த மாதிரி பண்றதுனால, ஃபாஸ்ட் பண்றதுனால, ப்ராசஸ் ஃபாஸ்ட் பண்றதுனால. அப்படி பண்ணக்கூடாது. ஸோ இப்போ எனக்காகவும் அண்ட் மிலா பேபி கேர்ள் வியூவர்ஸ்க்காகவும் கலர்ட் ஹேரை ஈஸியாக மெயின்டைன் பண்ணுறது எப்படி? ஓகே, சூப்பர். இது வந்து பக்காவான கொஸ்டின். நிறைய பேருக்கு இந்த டவுட்ஸ் வந்து நிறையவே இருக்கும். ஏன்னா நம்ம கலர் பண்றோம், அதுக்கப்புறம் என்ன பண்றது, போஸ்ட் கேர் என்ன பண்றது.
ஸோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்டான விஷயம் சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பு யூஸ் பண்ணணும். எல்லா ஸ்டோர்லயும் இருக்கக்கூடிய சல்ஃபேட் ஃப்ரீ வந்து சல்ஃபேட் ஃப்ரீ கிடையாது. ப்ரொஃபஷனல் ஷாம்பு தான் சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பு, அது யூஸ் பண்ணணும். அதுவும் கலர் சேஃபான்றதை நம்ம பார்த்துக்கணும். ஓகேவா, அது முடிஞ்சிச்சு. ஒன்ஸ் கண்டிஷனர் கட்டாயமா நான் ஷாம்பு பண்றேன் ஏன் கண்டிஷனர் நான் பண்ணணும் அப்படின்னு யோசிப்பாங்க. இந்த ஷாம்பு கண்டிஷனர்ன்றது என்னன்னா நான் அந்த மாதிரி நிறைய யோசிச்சிருக்கேன். ஆமா, அது இயல்பா எல்லாருக்கும் இருக்கு. ஃபாஸ்டா போகணுன்றதுக்காக வரதுக்கு முன்னாடி அப்படிதான் இருந்துச்சு. அது என்ன டோர் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்றது, டோர் ஓபன் பண்ணி அது உள்ள இருக்க அழுக்கெல்லாம் எடுத்து டோர் க்ளோஸ் பண்ணாதான் அந்த அழுக்கு திருப்பி உள்ள வராது. டோர் ஓபன் பண்ணி வச்சோம்னா காத்துல உள்ள அழுக்கு வரும். அதே மாதிரி தான் ஷாம்பு வந்து டோரை ஓபன் பண்ணணும், நம்ம கியூட்டிக்கல் ஓபன் பண்ணணும் ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் ஹேரை. அதுக்கப்புறம் கண்டிஷனர் அதை க்ளோஸ் பண்ணணும். அதனால கலர்டு ஹேருக்கு அது எக்ஸ்ட்ராவா தேவை. ஏன்னா நேச்சுரலா வந்து நம்ம அதில் இருக்கக்கூடிய நம்ம கொஞ்சம் இந்த ஆர்டிஃபிஷியல் கெமிக்கல்ஸ்லாம் போட்டு அதை பண்ணும்போது சேஃபா பண்ணா கூட ஹேர் லைட்டா ட்ரை ஆகும்ல, அந்த ட்ரைனஸை குறைக்கிறதுக்கு தான் கண்டிஷனர். அது மஸ்ட். அதுவுமே சல்ஃபேட் ஃப்ரீயா யூஸ் பண்றது மஸ்ட். மூணாவது வந்து மேஜரான டிப்ஸ் என்னன்னா, நிறைய பேர் கலர் பண்ண பிறகு ஆயில் வைப்பாங்க. கலர்டு ஹேர்ல ஆயில் வைப்பாங்க, அது வைக்க கூடாது. ஏன்னா கலர் பண்றதுன்றது நம்ம கலர் வந்து ஆர்டிஃபிஷியலா பண்றோம், அதுக்கு மேல நேச்சுரலா ஒரு ஆயில் வைக்கும் போது என்ன ஆகும்னா ஹேர் வந்து டேமேஜ் ஆகும். அது ஆக்சுவலா இப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய ஆயிலா நேச்சுரல் ஆயில் இல்லையா, அதனால ஆயில் அவாய்ட் பண்ணணும். கலர்ட் ஹேர்ல ஆயில் எல்லாம் போடக்கூடாது, அவாய்ட் பண்ணக்கூடாது. வெறும் ஸ்கேல்புக்கு வச்சா போதும், ஹேருக்கு அவசியமே கிடையாது. குளோரின் வாட்டர், அதான் நம்ம ஸ்விம்மிங் பூலோட வாட்டர், அந்த வாட்டர் அவாய்ட் பண்ணிடணும். ஏன்னா வந்து அதுவுமே வந்து நம்மளோட கலர்டு ஹேரை ட்ரை ஆகும். இதுதான் மேக்ஸிமம் போஸ்ட் கேர். இப்போ நம்ம ப்ராசஸ் பண்ணியாச்சு அப்படி தானே? ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ அந்த ஹேர் கலர் வந்துச்சு, ஒயிட்டாக எனக்கு கிளவி மாதிரி ஆகிட்டேன் இப்போ நான். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை வாஷ் பண்ணிவிட்டு கலர் டெபாசிட் பண்ணணும். எஸ். ஸோ இந்த மீன் வாயிலில் அந்த ஹேர் எக்ஸ்டென்ஷனுக்கும் இதே கலர் பண்ணியிருக்காங்க, அதையும் நீங்களா பார்த்துருப்பீங்க. அண்ட் நவ் we are doing this, right? Yeah, so we'll wash it. ஸோ இப்போ நம்ம அந்த ஹேர் வாஷ் பண்ணிட்டோம், அந்த கலர் டெபாசிட் பண்ணது. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கீங்க? இப்போ வந்து நான் SOS ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஹேர் வந்து எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகிருக்கும், என்ன தான் நம்ம ப்ளக்ஸ் போட்டு டேமேஜ் பண்ணியிருந்தா கூட, அதை மாடிஃபை பண்ணியிருந்தா கூட, அதுக்கு மேலே மேலும் இன்னொரு ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் கலர் டெபாசிட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ அப்போ ஹேர் இன்னும் ஹெல்தியாகும். ஓகே, பிகாஸ் நம்ம கலர் ஒன்ஸ் நம்ம நேச்சுரல் கலர் இருந்து எடுக்கும் போது ஹேர் வந்து வீக் ஆக ஆரம்பிக்கும். அந்த வீக்னஸை அந்த ஸ்ட்ரென்த் கொடுக்கறதுக்காக ஒரு டானிக் மாதிரி we are doing a SOS ட்ரீட்மெண்ட் பண்ணி. ஸோ இப்போ நம்ம ஹேர் கலர்லாம் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன், பவ் சும்மா சொன்னேன். இப்போ what are we going to do now? Now we are depositing the color. Yes. Now the magic happens. Yes, now the magic happens. ஸோ அப்போ வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். I look like Anglo-Indian party மாதிரி. இப்போ இது பார்க்குற யாரெல்லாம் குட்டி குழந்தைங்களாம் சாப்பிடலையோ அவங்கள பூ காமிக்க போகிறேன். பூ உங்க மூஞ்ச காமிச்சு பயம்பூர்த்தி 300 குழந்தைங்க சோறு ஊட்டலாம். என் மூஞ்சி என்னாலே பார்க்க முடியலங்க, தயவு செஞ்சு ப்ளீஸ். ஸோ இப்போ நான் ரொம்ப டயர்டாகிட்டேன்ட்டு இல்லை கரெக்ட். ஆமாம், நான் தான் டயர்டாகிட்டேன். இல்லை அவங்களா? இல்லை நான் தான் டயர்டாகிட்டேன். நான் டயர்டாகிட்டேன்ட்டு ஃபுட் மசாஜ் கொடுக்குறாங்க, ஒரு சின்ன ஃபுட் மசாஜ். ஹாய், ஹலோ, ஹவ் ஆர் யூ? ரொம்ப காலையிலேருந்து கால் பண்ணதுக்கு இது வேறு. இப்போ ஸோ நம்ம கலர் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ என் தலையில் கலர் மாறிச்சோ இல்லையோ, வெளியில் சன்செட் ஆயிடுச்சு, வெளியில் இருட்டாயிடுச்சு. என்னடா சொல்கிற? விடிய அங்கே இருந்தியா? ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம், இது நம்ம ட்ரை பண்ணிவிட்டு எக்ஸ்டென்ஷன். ஸோ அந்த எக்ஸ்டென்ஷன் பற்றி லைட்டாக சொல்லிவிடுங்க. இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறது வந்து டேப் எக்ஸ்டென்ஷன். யா. ஸோ நிறைய பேருக்கு வந்து கேட்பாங்க, எனக்கு எந்த வால்யூம் கம்மியாக இருக்குது, எனக்கு வந்து லென்த் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. என்னால் இன்க்ரீஸ் பண்ண முடியாது, கிளிப் ஆன்ஸ்லாம் என்னால் சீக்கிரமாக வைக்க முடியல, ஒரு பெர்மனன்ட் ஆப்ஷன் எனக்கு கிடைக்காது அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்களுக்கான ஆப்ஷன் தான் இந்த டேப் எக்ஸ்டென்ஷன். டேப் எக்ஸ்டென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் 100% ஒரிஜினல் ஹேர். ஓகே, ஹியூமன் ஹேர் தான். கலர் பண்ணிருக்கோமோ அதே கலருக்கு தான் இப்போ நம்ம அந்த எக்ஸ்டென்ஷன்ஸை நம்ம blend பண்றோம். ஓகே, கண்டிப்பா. யா, ஆமா, யா. ஸோ அதே மாதிரி பண்ணி we will attach it. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 inch, 24 inch, 26 inch உங்களுக்கு வேரியஸ் லென்ஸ் கிடைக்கும். ஸோ அது உங்களுக்கு டிபெண்ட்ஸ் ஆன் தட்
அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது கிடைக்கும். ஸோ இது நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு எந்த ஒரு நேச்சுரலாக இருக்கும். இட் won't look artificial. நிறைய பேர் நினைப்பாங்க எனக்கு இது தெரியுமா, எனக்கு இந்த சைட் தெரியுமா, அந்த சைட் தெரியுமா அப்படின்றத அவங்க நினைப்பாங்க. பட் அந்த மாதிரி இருக்காது. இட் will be more natural and more subtle. ஸோ அதுதான் வந்து நம்மளுடைய. ஆனால் நான் இன்னைக்கு உங்களுக்கு கொடுத்துருக்கிறது நிறைய வேலை இல்லை. அப்படி இல்லைன்னா நீங்கள் லைக் நார்மலாக எக்ஸ்டென்ஷன் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவீங்க, அந்த ஹேர் இந்த ஹேர் அப்படியே மேட்ச் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இவ்வளோ ஆம்பரே அந்த மாதிரி சீன்ஸ் இருக்காது. இட் டிபெண்ட்ஸ் ஆன் கிளையன்ட்ஸ். இப்போ வந்து யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா 2 days இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபிட்டிங்ஸ் ஒரு நாள் வருவாங்க, எந்த ஷேட்ஸ் ஃபிட் ஆகுது, என்ன சைஸ் வேணும் அப்படின்றத நான் ஒரு டெமோ மாதிரி காட்டுவேன். ஸோ தட் டெமோ இஸ் ஆக்சுவலி ஃப்ரீ. ஸோ அதுக்கேற்ற மாதிரி டெமோ பண்ணிட்டு அந்த டெமோ எப்படி அவங்களுக்கு சூட் ஆகுதுன்றதுக்கு ஏற்ற மாதிரி we will do a customization. இப்போ வருமா? No, don't. சும்மாவே இருக்க முடியாது என்னால் கையை வச்சுட்டு. ஸோ இப்போ நம்ம ப்ரீ லைட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன கலர் கேட்டேனோ அதை நீங்கள் இன்னும் ரொம்ப ஷைனியாக நான் கேட்ட மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டீங்க. நான் ஆக்சுவலாக காப்பரிஷ் ஒரு மாதிரி ஒரு கலர் கேட்டேன். பட் நீங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சி நாளைக்கு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணணும்னு நினச்ச ரோஸ் கோல்டே எடுத்துகிட்டு வந்துட்டீங்க. ஓகே. So this is the browns and then it comes down. Deep brown mocha in the root. Okay. And then the ends and all, it's like we have a nice gold rose gold. Adillama, and we also done the same shade just for an extension also. Wow. It will just blend nicely with your hair. Yeah. Very soon we're going to fix it and this is going to be fun. I can't wait. Seriously, I can't wait to have this. Wow. So let's start fixing. Yeah, let's start fixing. The magic is done. So let's reveal. Yes. 1, 2, 3. Wow. How is it? பாருங்க முடி வளர்ந்துச்சு எனக்கு ஆட்டோமேட்டிக்காவே. Wow, so beautiful. So beautiful. Styling is still pending. Yeah. So we have just fixed now. So we'll style now. நீங்க வெயிட் பண்ணிட்டே இருங்க. ஸ்டைல் பண்ணதுக்கு அப்புறம் இன்னும் பியூட்டிஃபுல்லா இருக்கும்.